வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2019ஆம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழி விளையாட்டு அதிரடியான நாடகம் திரைப்படமாகும். இது அட்லி எழுதிய இயக்கியதுங்க மற்றும் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரித்ததுங்க. இந்த படத்தில் விஜய் தந்தை மற்றும் மகனாக இரட்டை முன்னணி வேலை நடிக்கிறாருங்க. அவர்களுடன் நயன்தாரா, ஜாக்கி ஷ்ராஃப், விவேக், கதிர், டேனியல் பாலாஜ், ஆனந்தராஜ், யோகி பாபு, ஐஎம் ஜெயன், அர்ஜுன் பாவ்ஜா, இந்துஜா ரவிச்சந்திரன், ரேபோ மோடியார்ஜான், அமிர்தா ஐயர் மற்றும் வர்ஷா பொல்லாமா ஆகியோர் நடிக்கின்றனர். இத்தெரி 2016 மற்றும் மெர்சல் 2017 பிறகு அட்லியுடன் விஜய் இணைந்து பணியாற்றும் 3வது படம் இதுதாங்க. முன்னாள் கால்பந்து வீரராக இருந்து கும்பல் வீரராக மாறிய மைக்கேல் பீகில் ராய்பெண் பெண்கள் கால்பந்து அணியின் பயிற்சியாளராக முடிவடைகிறாருங்க. இந்த படத்தோட பட்ஜெட்டு 150 கோடிங்க. வசூல் 285-305 கோடிங்க. இந்த படத்தை இசையமைச்சா ஏஆர் ரகுமானுங்க. ஒளிப்பதிவு ஜிகே விஷ்ணுங்க. கதை எழுதியவர் அட்லி தாங்க. தயாரித்தது கல்பத்தி அக்ரம், அப்புறம் எஸ் கணேஷ், அப்புறம் எஸ் சுரேஷ். இந்த படம் நவம்பர் 2018 தனது 63 என்ற தற்காலிக தலைப்பில் அது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுங்க. ஏனெனில் இந்த விஜயின் 63வது படம் மற்றும் அதிகாரப்பூர்வ தலைப்பு ஜூன் 2019 அறிவிக்கப்பட்டதுங்க. முதன்மை புகைப்படம் 2019 ஜனவரி தொடங்கியதுங்க. இது பெரும்பாலும் சென்னையில் படமாக்கப்பட்டதுங்க. டெல்லியில் ஒரு சிறிய அட்டவணையுடன் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் முடிக்கப்பட்டதுங்க. இந்த படத்திற்கு பிகில் படம் தீபாவளி பண்டிகையை இணைந்து அக்டோபர் 25, 2019 அன்று வெளியிடப்பட்டதுங்க. மேலும் விமர்சகர்களிலிருந்து கலவையான மற்றும் நேர்மையான விமர்சனங்கள் பெற்றதுங்க. இந்த படம் 2019 ஆண்டில் அதிக வசூல் செய்த தமிழ் படமாகும். சகாவிற்கு பிறகு 2019 ஆண்டில் அதிக வசூல் செய்த 2வது தென்னிந்திய படமாக உருவெடுத்துள்ளதுங்க. வெளியான போது சுமார் 255-300 கோடி வசூலித்ததுங்க. மேலும் இதில் அதிக வசூல் செய்த தமிழ் படம் ஒன்றாகும். அந்த நேரத்தில் விஜயின் வாழ்க்கையில் அதிக வசூல் செய்த படமாக மாறியதுங்க. அது வாரிசு மற்றும் லியோ 2022 படங்களாக முறியடிக்கப்பட்டதுங்க. இந்த படம் பிப்ரவரி 1, 2020 அன்று 100 நாள் திரையரங்க ஓட்டத்தை நிறைவு செய்ததுங்க. மேலும் சினி விருதுகள் தமிழ் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள், 3 எடிசன் விருதுகள் மற்றும் ஒரு சைமா விருது ஆகியவற்றில் தலா 2 விருதுகளை வென்றதுங்க. தயாரிப்புங்க. தர்கார் 2018 தயாரிப்பின் போது இயக்குனர் H. வினோத், ஹரி மோகன்ராஜ் மற்றும் பேரஸ் ஆகியோர் விஜயின் 63வது படத்திற்கு தலைமை தாங்குவார்கள் என்றும் தற்காலிகமாக தளபதி 63 என்று பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டதுங்க. இருப்பினும் ஆகஸ்ட் 2018 அட்லி தளபதி 63 இயக்குவதாக உறுதிப்படுத்தினார். இதன் மூலம் தெரி மற்றும் மெர்சல் 2017 பிறகு நடிகருடன் தனது 3வது ஒத்துழைப்பை குறிக்கிறதுங்க. இதை பற்றி பேசிய அவர் ஒரு வானொலி சேனலுக்கு அளித்த பேட்டியில், இந்த படம் அவர்களின் முந்தைய சங்கங்களின் படங்களை விட பெரியதாகவும் சிறப்பாகவும் இருக்குங்க என்றும் படத்தின் ஸ்கிரிப்டை எழுதும் பணியில் ஈடுபட தொடங்கியதாகவும் உறுதிப்படுத்தினார். ஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்டின் படைப்பு தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி தயாரிப்பிற்கான உரிமைகளை பெற்றுள்ளதாக அறிவித்திருந்தாருங்க. இது நடிகருடன் ஸ்டுடியோவின் முதல் படத்தை குறிக்கிறதுங்க. நான் களத்தில் இறங்கி படைப்பாற்றல் மிக தயாரிப்பாளராக வேண்டும் என்று விஜய் சர்தாரும் விரும்பினார். அந்த முதல் சந்திப்பிலேயே எனது பாத்திரம் முடிவு செய்யப்பட்டது. நாங்கள் 6 வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருந்தோம். அப்போது அவளுடன் தொடர்பில் இருந்தோம். பிகளுடன் அது சரியாக பொருந்தியது. எங்களிடம் ஒரு தேதிகள் இருந்தன.
மேலும் அட்லியின் ஸ்கிரிப்ட் எங்களுக்கு பிடித்திருந்தது. வழக்கமான பொழுதுபோக்கு படங்களை நாங்கள் செய்ய விரும்பாததால் அது ஏஜஸ் பாணி படங்களுக்கு பொருந்துகிறது. இந்த படம் நவம்பர் 14, 2018 அன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுங்க. பூஜையுடன் வெளியீட்டு விழா நடத்தப்பட்டதுங்க. உதயா 2004, அழகிய தமிழ் மகன் 2007ங்க. மெர்சல் மற்றும் சர்க்கார் படங்களுக்கு பிறகு 5வது முறையாக விஜயோடு இணைந்து பணியாற்றிய ரகுமான் மெர்சலுக்கு பிறகு 2வது முறையாக அட்லியோடு இணைந்து பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டதுங்க. தொழில்நுட்ப குழுவில் ஒளிப்பதிவாளர் ஜி.கே. விஷ்ணு, எடிட்டர் ரூபன், கலை இயக்குனர் டி. முத்துராஜ், சண்டி இயக்குனர் அனல்ரசு ஆகியோர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் மெர்சலில் தொலைவுறவுகள். அட்லியின் வழக்கமான ஒத்துழைப்பாளர் எஸ். ரமன் கிரிவாசன் படத்திற்கு வசனங்கள் எழுதினாருங்க. இந்த படம் வணிக கூறுகளை கொண்ட ஒரு விளையாட்டு அதிரடி படம் என்று தெரிவிக்கப்பட்டதுங்க. நவம்பர் 2018 பிறகு பகுதியில் கலை இயக்குனர் முத்துராஜ் சென்னையில் உள்ள பின்னணி மில்ஸ் செட் கட்டுமான பணிகளை தொடங்கினாருங்க. டிசம்பர் 2018 தொடக்கத்தில் அட்லி, விஷ்ணு மற்றும் கல்பத்தி ஆகியோர் படத்தின் குறிப்பிடத்தக்க பகுதியை படமாக்குவதற்காக லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு லொகேஷன் ஸ்கவுட்டிங்கிற்காக சென்றனர். அஜய் தேவகனின் விஎஃப்எக்ஸ் வாலா காட்சி விளைவுகளை மேற்பார்வையிட பணிமாற்றப்பட்டார். விஜய் ஒரு விளையாட்டு வீரராக இருந்து பயிற்சியாளராக மாறினார் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் அவரது அந்த பாத்திரத்திற்காக சில கிலோகிராம் எடை அதிகரிக்க உடற்பயிற்சி நிபுணர் கண்ணன் நாராயணின் கீழ் பயிற்சி பெற்றார். மேலும் அவர் கால்பந்து சிறப்பு பயிற்சி பெற்றார். பிரபலமான விளையாட்டு ஒருங்கிணைப்பாளர் ஜிம்மி மெக்டானின் வழிகாட்டுதலின் கீழ் $1 மில்லியன் எஃப். ஜெலஜன் 2016 மற்றும் வலை தொலைக்காட்சி தொடர் 13 சீசன்ஸ் போன்ற படங்களில் பணியாற்றுவதற்கு அறிவிக்கப்பட்டார். கூடுதல் விளையாட்டு நலத்தை முன்னாள் ஆங்கில கால்பந்து வீரர் ஜஸ்டின் ஸ்கின்னர் செய்தார். பயிற்சி மற்றும் பிசியோதெரபி முறையை நிவேதா மற்றும் கனகலட்சுமி ஆகியோர் செய்தனர். இது $150 கோடி $221 மில்லியன் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டது. இதன் மூலம் அதுவரை தயாரிப்பு நிறுவனத்தின் மிகவும் விலை உயர்ந்த படமாக இது அமைந்தது. இந்த படம் பெண்கள் கால்பந்தை அடிப்படையாக கொண்டு என்பதால் இந்த கதாபாத்திரத்திற்காக 16 பெண்கள் நடிகர்களை இறுதி செய்தனர். இது கதாநாயகியாக நடிக்க கியாரா அத்வானியை குழு அணுகியது. அவர் அந்த வாய்ப்பை மறுத்தார். படம் வெளியான சிறிது நேரத்திலேயே நவம்பர் 18, 2002 ராஷ்மிகா மந்தானா இப்படத்தில் நடிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் நயன்தாரா கதாநாயகி நடிகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் விவேக் மற்றும் ஆந்திராஜ் ஆகியோர் துணை வேடத்தில் இணைந்தனர். நடிகர் விஜயுடன் ஒரு தசாப்த கால இடைவெளியில் இணைந்து பணியாற்றினார் விவேக். விஜயுடன் கடைசியாக இணைந்த பணியாற்றியது குருவி 2008. அதே நேரத்தில் நயன்தாரா மற்றும் ஆனந்தராஜுக்கு வில்லு 2009 படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடிக்க யோகி பாபு தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜனவரி 2019 நடுப்பகுதியில் கதிர் ஒரு முக்கிய வேடத்தில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அதே நேரத்தில் டேனியல் பாலாஜி படத்தின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். இதன் மூலம் படத்தில் அவரது இருப்பை உறுதிப்படுத்தினார். அவரது கதாபாத்திரம் எதிர்மறையான நிழல்களை கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. படத்தின் நடிகர்களின் ஒரு பகுதியாக ராஜ்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அது பொய்யானது என்று நிரூபிக்கப்பட்டது. பிப்ரவரி 2019 ஸ்டார் விஜயில் ஒளிபரப்பான சூப்பர் சிங்கர் ஜூனியர் என்ற ரியாலிட்டி ஷோவில் போட்டியாளரான பூவையார் இந்த படத்திற்காக ஒரு சிறிய வேடத்தில் நடித்தார். மார்ச் 2019 வாக்கில் சவுந்தரராஜன் ஒரு முக்கிய வேடத்தில் தோன்றுவதாக படத்திற்கு 30 நாட்கள் கால் சீட்டு ஒதுக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் அரசியல்வாதியாக இருந்த நடிகரான நாஞ்சில் சம்பத் எல்கேஜி 2019 மூலம் அறிமுகமான பிறகு வில்லனாக நடிப்பார் என்று வதந்திகள் பரவின. இருப்பினும் அவரை அணி அணுகவில்லை. மார்ச் 21, 2019 டாக்கி சாரா படத்தில் எதிர்மறை வேடத்தில் நடிக்க நியமிக்கப்பட்டார். அவரது கதாபாத்திரம் அதில் இந்திய கால்பந்து கூட்டமைப்பின் தலைவராக இருப்பதாக கூறப்படுகிறது. அதே மாதத்தில் ரேபோ மோனிகா ஜான் இந்த திட்டத்திற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டார்.
ஆசிட் தாக்குதலில் இருந்து தப்பியவர் மற்றும் கால்பந்து வீராங்கனையாக நடித்திருந்த அந்த படத்தில் இருந்து தனது புகைப்படத்தை பகிர்ந்து கொண்டார். ஏப்ரல் மாதத்திற்குள் நயன்தாராவின் தந்தை நடிக்க மூத்த நடிகர் சொற்பொழிவாளர் ஜி. ஞானசம்பந்தம் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். மேலும் இந்த படத்திற்காக இந்துஜா ரவிச்சந்திரனும் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். பின்னர் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் மகள் வர்ஷா பொல்லம்மா மற்றும் இந்திரஜித் சங்கர் ஆகியோர் பெண் கால்பந்து வீரர்கள் நடிக்க தேர்வு செய்யப்பட்டார். பெண்கள் அணியின் கேப்டனாக அமிர்தா ஐயர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அதே நேரத்தில் கர்நாடகாவை சேர்ந்த கால்பந்து வீரர் ப்ரீத்தி ரமேஷ் மற்றும் காயத்ரி ரெட்டி ஆகியோர் சில கால்பந்து வீரர்கள் ஒருவராக நடித்து படத்தில் அறிமுகமானார்கள். கேரளாவை சேர்ந்த முன்னாள் கால்பந்து வீரர் நடிகருமான ஐயம் விஜயின் படத்தில் எதிரிகளில் ஒருவராக நடித்தனர். படத்தை தயாரிப்பின் போது பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடிப்பதாகவும் வதந்தி பரவியது. இருப்பினும் நடிகருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் அத்தகைய கூற்றுகளை மறுத்தன. படப்பிடிப்பு தளபதி 63 படத்தில் முதன்மை படப்பிடிப்பு ஜனவரி 21, 2019 சென்னையில் உள்ள பின்னி மில்ஸில் நடைபெற்ற ஒரு சிறிய பூஜை விழாவோடு தொடங்கியதுங்க. படத்தின் மூலம் அட்டமணி 20 நாட்கள் நீடித்த ஒரு சண்டை காட்சியுடன் தொடங்கியதுங்க. பிப்ரவரி 2019 நடுப்பகுதியில் 4 நாட்களுக்கு நடைபெற்ற 100 குழந்தைகள் மற்றும் கூடுதல் நடன கலைஞர்கள் உட்பட 250க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்களுடன் அறிமுக பாடலுக்காக வெறித்தல் என்ற தலைப்பில் ஒரு பெரிய தொகுப்பை குழு உருவாக்கியதுங்க. சென்னையில் உள்ள EVP திரைப்பட நகரத்தில் நெப்பியார் பாலத்தின் பிரதி அமைக்கப்பட்டதுங்க. அங்கு மற்றொரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டதுங்க. படத்தின் 2வது அட்டவணை மார்ச் 6, 2019 அன்று தொடங்கி பட்டப்படிப்பு SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் புறநகரில் நடைபெற்றது. மார்ச் மாதம் நடுப்பகுதியில் நடிகை நயன்தாரா சிண்டிக்கு அருகில் ஒரு தேவாலயத்தில் ஒரு திருமண காட்சியின் படப்பிடிப்பிற்காக படப்பிடிப்பு தளங்களில் இணைந்தனர். அங்கு பல நடிகர்கள் இங்கு அட்டவணையில் பங்கேற்றனர். அனைவரும் நம் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க விரும்பும் வேகத்தை பற்றியதுங்க. இது பணமே தனது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்று நினைக்கும் சாமானியன் கோபத்தை பற்றியது. இயற்கையில் ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது நாம் சுனாமி மற்றும் பூகம்பம் அனுபவிக்கிறோம். அதேபோல் எனது கதை ஒரு சாமானியன் சமூக ஒழுக்கங்களில் உள்ள ஏற்றத்தாழ்வை பற்றியது. இது ஒரு கொள்ளை படம் என்றாலும் வினோத் இந்த படத்தை முடிந்தவரை வேடிக்கையாகவும் உருவாக்கியதாகவும் அது விவரிக்கப்பட்டு இயக்குநராக ஒப்பந்தம் செய்யப்பட்டதாகவும் கூறினாருங்க. 2016 ஆண்டின் தொடக்கத்தில் வினோத் ஒரு ஸ்கிரிப்டை கார்த்தியிடம் கூறினார். காஸ்மோரா மற்றும் காற்று வெளியான பிறகு அவர் மிகவும் ஈர்க்கப்பட்ட அவருடன் இணைந்து நடிக்க ஒப்புக்கொண்டார். இந்த படத்திற்கு தீரன் அதிகாரம் 1 என்று பெயரிடப்பட்டது. மேலும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் கீழ் SR பிரகாஷ் பாபு மற்றும் SR பிரபு ஆகியோர் தயாரித்தனர். இந்த கதை ஆபரேஷன் பாரியாவின் உண்மை நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டது. இது கொள்ளையாளர்களின் கொடூரமான நடவடிக்கை மற்றும் இறுதியில் தமிழ்நாடு காவல்துறையினரால் கட்டுப்படுத்தப்பட்டது. கார்த்திக் மற்றும் ராகுல் பிரதீப் சிங் ஆகியோர் படத்தில் முக்கிய வேலை நடத்தினர். அதே நேரத்தில் அபிமன்யு சிங் பிரதான எதிரியாக நடித்தார். வெளியானது இது மிகவும் நேர்மையான விமர்சனங்களை பெற்றது. கார்த்திகின் நடிப்பு மிகவும் பாராட்டப்பட்டது. இதற்காக அவர் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்பேர் விமர்சகர்கள் விருதை பெற்றார். தெற்கு மற்றும் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்பேர் விருதுகள் பரிந்துரைக்கப்பட்டார். தீரன் படத்தின் போஸ்டர் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்து கொண்டிருந்த போது வினோத் அஜித் குமாரிடம் ஒரு மோசடிக்காரரின் கதையை சொன்னார். இருப்பினும் அஜித் அதை நிராகரித்து இதே போன்ற படங்கள் நடித்ததாக கூறி பிங்க் படத்தை தமிழில் ரீமேக் செய்ய பரிந்துரைத்தார். அஜித் தனது எழுத்து நடையை விரும்புவதாகவும் குறிப்பாக அவரை இயக்குநராக விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். ஆரம்பத்தில் வினோத் ரீமேக் செய்து தயங்கினார். ஆனால் அஜித்தின் வேண்டுகோள் மற்றும் அசல் படத்தை மீண்டும் பார்த்தான் பேரில் போனி கபூரின் தயாரிப்பு நிறுவனமான பேவ்யூ
ப்ராஜெக்ட்ஸ் கீழ் அதை செய்ய ஒப்புக்கொண்டார். கபூர், வினோத் மற்றும் அஜித் ஆகியோர் நேர்கொண்ட பார்வை மற்றும் ஒரு பெரிய பட்ஜெட் ஆக்ஷன் த்ரில்லர் வலிமையுடன் தொடங்கி 2 பட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். மேற்கொண்ட பார்வை ஆகஸ்ட் 8ஆம் தேதி 2019 ஆண்டன்று வெளியிடப்பட்டது மற்றும் விமர்சகர்களிடமிருந்து நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது. வலிமை 2022 கலவையான விமர்சனங்களை பெற்றது, ஆனால் இன்னும் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்றது. 2023ஆம் ஆண்டில் அவர் தனது 5வது படம் துணிவை இயக்கினார். இது அஜித் மற்றும் கபூருடன் அவரது 3வது கூட்டணி. வலிமை போலவே இது கலவையான விமர்சனங்களை பெற்றது, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி பெற்ற இந்த படம் 200 கோடிக்கு மேல் வசூலித்தது. 2023ஆம் ஆண்டில் கமல்ஹாசன் 239வது படத்தை இயக்க வினோத் உறுதியளித்தார். தற்காலிகமாக KH 233 என்ற பெயரிடப்பட்டது. இருப்பினும் படைப்பு வேறுபாடு காரணமாக அந்த படம் பின்னர் கைவிடப்பட்டது. விஜயின் 69வது மற்றும் இறுதி படத்தை வினோத் இயக்கியுள்ளார். தற்காலிகமாக ஜனநாயகி என்று பெயரிடப்பட்டது. பூஜா ஹைடெக் இந்த படத்தின் கதாநாயகியாக பாபி தியோல் முக்கிய வில்லனாக நடிக்கிறார். அடுத்து நம்ம எதை பற்றி பார்ப்போம்? தீரன் அதிகாரம் 1 மூவி படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வெர்மன் தீரன் என்பது 2014ஆம் ஆண்டு தான் இந்த படம் வெளிவந்திருக்குங்க. தமிழ் மொழியில் அதிரடி த்ரில்லர் படமாகுங்க. இது வினோத் எழுதி இயக்கியதும் மற்றும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் என்ற பாதகையின் கீழ் SR பிரகாஷ் பாபு மற்றும் SR பிரபு ஆகியோரால் தயாரிக்கப்பட்டதுங்க. பாவரியா கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட 1990களின் பிற்பகுதியிலும் 2000களின் முற்பகுதியிலும் தமிழ்நாட்டில் நடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட கொள்கையின் கொடூரமான நடவடிக்கையும் அதைத் தொடர்ந்து காவல்துறை இயக்குனர் ஜெனரல் SR ஜாடகி தலைமையிலான தமிழ்நாடு காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழுவால் கொள்ளையர்களை விசாரித்து கைது செய்வதையே சித்தரிக்கிறது. இந்த படத்தில் கார்த்திக் ஜாகித் மாதிரியாக தீரன் என்ற பெயரிடப்பட்ட கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ராகத் பிரீத் சிங் மற்றும் அபிமன்யு சிங் ஆகியோருடன் வினோத் தனது முதல் படமான சதுரங்க வேட்டை 2014ஆம் ஆண்டு படத்திற்கு முன்பே இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஸ்கிரிப்டை எழுத திட்டமிட்டிருந்தார். ஆனால் பின்னர் அவர் 2014 பிற்பகுதி இந்த திட்டத்தில் பணியாற்றினார். மேலும் ஆராய்ச்சி செய்வதற்காக இதே போன்ற வழக்குகளை கையாண்டு பல காவல்துறை அதிகாரிகளை அவர் சந்தித்திருந்தார். டிசம்பர் 2016 அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தொடர்ந்தது. முதன்மை புகைப்படம் எடுத்தல் ஜனவரி 2017 தொடங்கி ஜூலை மாதம் முடிந்தது. இந்த படத்தின் நம்பகத்தன்மையை படம் பிடிப்பதற்காக சென்னை மற்றும் வட இந்தியா முழுவதும் பல உண்மையான இடங்களில் படப்பிடிப்பை தொடர்ந்தது. மேலும் சம்பவம் நடந்த இடங்களில் படமாக்கப்பட்டுள்ளது. படத்தின் ஒளிப்பதிவை சத்யன் சூரியன் கையாண்டார். எடிட்டிங் சிவானந்த் சிவரன் செய்தார். ஜிப்ரன் ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பை ஏற்றினார். ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் விநியோகித்து இணைந்து தயாரித்த இந்த படம் நவம்பர் 17, 2014ஆம் அன்று உலகளவில் வெளியிடப்பட்டது. இயக்கம், எழுத்து, ஒளிப்பதிவு, இசை மற்றும் நடிகர்களின் நடிப்பு, குறிப்பாக கார்த்திகின் நடிப்பு ஆகியவற்றை பாராட்டி விமர்சன ரீதியாக பாராட்டுகளை பெற்றது. சம்பவங்களை படம் பிடித்தன. நம்பகத்தன்மை புன்னகை கதைகளில் தமிழ்நாடு காவல்துறையினர் யுதத்தரமான சித்தரிப்புடன் விமர்சகர்களால் சிறப்பிக்கப்பட்டது மற்றும் பாராட்டப்பட்ட இது வணிக ரீதியாக வெற்றி பெற்றது. 90 கோடி வசூலித்ததும் கூடுதலாக இந்த படம் ஆனந்த் விகடன் சினிமா விருதுகள், டெக்கோ பஸ் விருதுகள், 2 எடிசன் மற்றும் விஜய் விருதுகளை வென்றது. தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளில் 3 பரிந்துரைகளையும் 5 பிலிம்பேர் விருதுகளை பெற்றது. இந்த படத்தின் ஒரே வெற்றி காட்சிக்கான விமர்சகர்களின் சிறந்த நடிகர் தமிழ் இந்த படத்தின் தொடர்ச்சி நவம்பர் 2023 அறிவிக்கப்பட்டது.
தீரன் திரைப்படம் கம்பெனியானால் 10 ஆண்டு 25 சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கதைகளம். காவல்துறை பொறுப்பாளரான சசி கையெழுத்து பிரதிகளாக உள்ள ஆவணப்படுத்தப்பட்ட குற்ற வழக்குகளை டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்ற உத்தரவிடுகிறார். இந்த செயல்பாட்டின் போது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு பயங்கரமான கொலை வழக்கை அவர் கண்காணிக்கிறார். வழக்கு வரலாற்றை படித்த பிறகு வழக்கை கையாண்ட காவல்துறை அதிகாரி தீரன் திருமாலை அழைக்கிறார். 1995 தீரன் தனது காவல் பயிற்சி கரூரில் படித்து வருகிறார். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இருந்து டிஎஸ்பியாக பணியாற்றப்படுவதற்காக பயிற்சி பெற்று வருகிறார். பயிற்சி காலத்தை முடித்துவிட்டு தனது சொந்த ஊரான தஞ்சாவூருக்கு திரும்புகிறார். அங்கு அவர் தனது புதிய அண்டை வீட்டரான ஸ்ரீ பிரியா என்ற பிரியாவை காதலிக்கிறார். இருவரும் மகிழ்ச்சியுடன் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலையில் அமைந்த ஒரு வீட்டை ஒரு கொள்ளையர் குழு தாக்கி உள்ளே இருந்த அனைவரையும் கொடூரமாக சென்று அவர்கள் பொருட்களை எடுத்து செல்கிறார். பின்னர் தீரன் பல்வேறு வழக்குகளை கையாளும் விதத்திற்காக காவல்துறையில் அறியப்படுகிறார். பின்னர் ஒரு கொலை தாக்குதலுக்கு பிறகு பொன்னேரிக்கு மாற்றப்படுகிறது. காவல் ஆய்வாளர் சத்யாவும் தீரனும் இந்த வழக்கை கையாளுகிறார்கள். இருப்பினும் அவர்களின் விசாரணை எந்த முடிவும் எடுக்கவில்லை. 2003 தீரன், சத்யா மற்றும் பிற போலீசார் குழு கொலையாளிகளின் கையெழுத்துக்களை அடையாளம் காண முடியாமல் என்று பார்க்க இந்தியா முழுவதும் செல்கின்றனர். இந்த செயல்பாட்டின் போது இந்த கொள்ளையர்கள் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு எஞ்சியிருந்த கலாச்சார குழுக்களின் பழங்குடி உறுப்பினர்கள் என்பதை தீரன் அறிந்து கொள்கிறார். பின்னர் உயர் அதிகாரிகள் அலட்சியத்தால் இறுதியில் அவர்கள் தடுக்கப்படுகிறார்கள். மேலும் வழக்கை நிறுத்தி வைக்கப்படுகிறது. பின்னர் கொள்ளையர்கள் ஆளும் கட்சியின் எம்எல்ஏவின் வீட்டை சோதனையிட்டு அவரை கொள்கிறார்கள். அரசாங்கம் பொதுமக்களிடமிருந்து கடுமையான அழுத்தத்திற்கு உள்ளாகிறது. மேலும் உள்துறை அமைச்சர் தீரனுக்கு அனைத்து அதிகாரங்களையும் கொள்ளையர்களை பிடிக்க ஒரு குழுவை வழங்குகிறார். 2004 தீரனும் அவரது குழுவினரும் உத்தரப்பிரதேச திரையில் ஒரு கைரேகை பொருத்தத்தை கண்டுபிடித்து கொள்ளையனை பிடிக்க ஒரு லாரி நிலையத்திற்கு செல்கிறார்கள். லாரி அங்கிருந்து புறப்பட்டு பொன்னேரிக்கு செல்வதை அறிந்து தீரன் மற்றும் அதிகாரிகளுக்கு அவர்களை தடுக்க விரைகிறார்கள். கொள்ளையர்கள் சத்யாவின் வீட்டை சோதனை செய்கிறார்கள். அங்கு அவர்கள் அவரது மனைவியை கொல்கிறார்கள். ஆனால் சத்யாவின் மகள் காப்பாற்றப்படுகிறார். பிரியா கோமாவில் தள்ளப்படுகிறார். இந்த சம்பவத்தால் கோபமடைந்த தீரன் உயர் அதிகாரிகளின் உதவியுடன் ஓமா தலைமையிலான கொள்ளையர் கும்பலை பிடிக்க ஒரு குழுவை அமைக்கிறார். உள்ளூர் போலீஸ் அதிகாரி உதவியுடன் அவர்கள் ராஜஸ்தான் முகாமிட்டுள்ளனர். ஓமாவை தவிர மற்ற கும்பல் உறுப்பினர்கள் தங்கள் கிராமத்தில் இருப்பதையும் அவர்கள் அறிகிறார்கள். எனவே அவர்கள் கிராமவாசிகளால் வெளியேற்றப்படுவதற்காக மட்டுமே இந்த குடியேற்றத்திற்கு வழங்குகிறார்கள். வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே பிரியா இறந்துவிட்டாள் என்று தீரன் அறிந்து கொள்கிறான். அவனது கோபத்தை அதிகப்படுத்துகிறது. மேலும் அவருடைய மரணம் ஓமாவை கண்டுபிடிக்க அவனை மேலும் உந்துகிறது. ஓமாவை தனது கிராமத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான வழியை குழு கண்டுபிடிக்கிறது. தீரன் கும்பலின் அமைப்பாளரையும் கும்பல் உறுப்பினர்களையும் ஒருவரையும் பிடித்து போலீஸ் காவலில் வைக்கிறான். கோபமடைந்த ஓமா தீரனையும் அவனது குழுவையும் கொண்டுவிடுவதாக சபதம் செய்கிறான். ஓமா குழுவால் ஊடுருவிய ரயிலில் இருப்பார் என்ற தகவலை தீரனுக்கு பெறுகிறான். ஓமாவின் வலது கையான காளி ஓமாவை பிடிக்க முயற்சிக்கும் போலீசாரை முறியடிக்கிறான். தீரன் வருகிறான். ஆனால் ஓமா சங்கிலியை இழுக்கிறான். அவனும் காளியும் அவனது நண்பன் போராவும் தப்பிக்கிறான். உள்ளூர் மையப்பெண் ஒருவன் தீரனுக்கு அவனது குழுவிற்கும் தனது கிராமத்தில் தங்க வாய்ப்பளிக்கிறான்.
தீரனும் அவனது குழுவினரும் கிராமத்திற்கு நடந்து சென்ற இரவு அங்கேயே தங்குகிறார்கள். ஓமாவின் கும்பல் ஓநாய்களின் வேட்டை தந்திரங்களை பயன்படுத்தி நகரத்துக்கு ஓடுகிறது. தீரன் ஒரு திட்டத்தை வகுத்து ஓமா மற்றும் காளையை தவிர மற்ற அனைவரையும் கொல்ல முடிகிறது. ஓமா குடியேற்றத்திற்கு தீ வைத்துவிட்டு காளியுடன் தப்பிக்கிறான். இருப்பினும் அவர்கள் வெளியேறும் வழியில் தீரன் காளியை சுட்டு கொண்டு விடுகிறான். தீரன் இரவு முழுவதும் ஓமாவை துரத்து சென்று அவனை பிடிக்கிறான். நீண்ட சண்டைக்கு பிறகு தீரன் ஓமாவை தட்டி சென்று தண்டனை வழங்குவதற்காக தமிழ்நாட்டிற்கு இழுத்துச் செல்கிறான். 2017 தீரன் நேரடியானவர் தனியாக வசிப்பதால் போக்குவரத்துக்கு கண்காணிப்பு துறையில் அவருக்கு ஒரு மந்தமான பயனற்ற பதவி இருப்பது தெரியவந்துள்ளது. சத்யாவும் அவரது மகளும் தீரனை பார்க்கிறார்கள். அவரது பணி மற்றும் வரலாற்றால் ஈர்க்கப்பட்ட சசி அவரை பெருமையோடு வணங்குகிறார். நடிகர்கள்: டிஎஸ்பி தீரன் திருமாறன், ஐபிஎஸ் ஆக கார்த்திக், தீரனின் மனைவி பிரியாவாக ராகுல் பிரீத்தி சிங், ஓமாவாக அபிமன்யு சிங், இன்ஸ்பெக்டர் சத்யாவாக போஸ் வெங்கட், தீரனின் தாயாக பிரவீன் தந்தையாக மனோபாலா, பிரியாவின் அம்மாவாக கல்யாணி நடராஜ், தீரனின் நண்பனாக சத்யாவின் மனைவியாக சோனியா, கான்ஸ்டபிள் சசியாக பிரதீப் ராயன், அமைச்சராக RNR மனோகர், தீரனின் சகோதரியாக அபிராமி, ஸ்ரீராம் சிங்காக கிஷோர் சத்தம், ஜிஜி விஜய் ரதோட் IAS ஆக மத்திய வக்கீல் சிறப்பு குழு அதிகாரியாக விக்னேஷ் விஜயன், பேன் சிங்காக ரோஹித் பத், மதுராக நாரா சீனிவாஸ், காளியாக சுரேந்தர் தாக்கூர், நீதிமன்ற நீதிபதியாக DSR சீனிவாஸ், டிங்கா என்ற உருப்படி எண்ணாக ஸ்கார்லட் மெல்லிஸ் வில்லசன். தயாரிப்பு: தனது முதல் படமான சதுரங்க வேட்டை 2018 தொடர்ந்து இயக்குனர் H.A. வினோத் சூர்யா அல்லது அஜித்குமார் நடிப்பில் படத்தின் தொடர்ச்சியை எடுக்க ஆர்வமாக இருந்தார். ஆனால் அவர்களின் தாயகத்தால் அவர் ஆபரேஷன் பாவரியா படத்தை அடிப்படையாக கொண்டு வேறு ஒரு திட்டத்தை பணிபுரிய தொடங்கினார். சதுரங்க வேட்டை இருப்பதற்கு முன்பு இந்த வாழ்க்கை பற்றி ஒரு படம் தயாரிக்கும் யோசனை தனக்கு வந்து இருந்ததாகவும், ஆனால் ஒரு உணவு பொட்டலத்தை திறக்கும் வரை அதை மறந்து விட்டதாகவும் அவர் கூறினார். அது தற்செயலாக நடவடிக்கையின் நிகழ்வுகளை விவரிக்கும் ஒரு செய்தித்தாள் கட்டுரையால் மூடப்பட்டிருந்தது. பின்னர் அந்த சம்பவம் அவரை ஸ்கிரிப்டில் பணிபுரிய தூண்டியது. ஆரம்பித்து ஒரு சாலை பயணம் படமாக திட்டமிட்டப்பட்ட இந்த ஸ்கிரிப்டை பின்னர் நடவடிக்கையின் குழு காலக்கெடுவையும் நடந்து நிகழ்வுகளை பற்றி சுழலும் ஒரு முழுமையான போலீஸ் கதையாக உருவானது. தனது ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக வினோத் தனது நெருங்கிய நண்பரின் உதவியுடன் ஒரு உயர்மட்ட போலீஸ் அதிகாரியை சந்தித்தார். மேலும் இதே போன்ற வழக்குகளை கையாண்டு கிட்டத்தட்ட 100 அதிகாரிகளை சந்தித்தார். பிப்ரவரி 2016 அவர் போலீசார் நாடக படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க கார்த்தியை அணுகினார். மேலும் இறுதி பதிப்பு ஆரம்ப ஸ்கிரிப்டில் இருந்த அதே சமூக பொறுப்பு கோணத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கார்த்திக் இந்த படத்தை பணிபுரிய உடனடி ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். மேலும் சிறுத்தை 2010 தயாரிப்பில் பணிபுரிந்தபோது இந்த வழக்கை பற்றி முதலில் கேள்விப்பட்டதை நினைவு கூர்ந்தார். வினோத் ஆண்டு முழுவதும் படத்திற்கு ஸ்கிரிப்டை எழுதினார். அதே நேரத்தில் கார்த்திக் காஷ்மோரா 2016 மற்றும் மணிரத்தின் காற்று வெளியிடை ஆகியவற்றுக்குள் நிலுவையில் உள்ள பணிகளை முடித்தார். இந்த படத்திற்கு டிசம்பர் 2016 அதிகாரப்பூர்வமாக தீரன் அதிகாரம் ஒன்று என பெயரிடப்பட்டது. SR பிரபுவின் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் படத்தை விநியோகித்த ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடன் இணைந்து தயாரிக்க ஒப்புக்கொண்டது. படத்தின் அளவு மற்றும் தயாரிப்பு பற்றி பேசிய H.A. வினோத், இது சதுரங்க வேட்டையை விட பெரிய படம். அந்த படம் அவர் செயல்படுத்திய அசல் பார்வையில் பெரும் படத்தின் ஆர்வை எட்டிமுடிந்தார். அவர் ஒரு குறிப்பிட்ட புயல் பேச்சு வழக்கு மற்றும் வண்ண தோணியில் அமைக்கப்பட்டிருந்தது. பட்ஜெட் கட்டுப்பாடுகள் காரணமாக அவர் கதை கைவிட்டார் என்ற இந்த படத்தில் சென்னையில் ஏமாற்றும் விளம்பரப்புக்கு பதிலாக அசல் இடங்களில் படமாக்க திட்டமிட்டிருந்தார். அங்கு கதாபாத்திரங்கள் கடந்து செல்லும் அனைத்தையும்
அவர்கள் அனுபவிக்கிறார்கள். படத்தின் பட்ஜெட்டை பற்றி யோசிக்காமல் தயாரிப்பாளர் படப்பிடிப்பில் முழு சுதந்திரத்தையும் அளித்ததாக வினோத் கூறினார். தீரன் என்று பெயரிடப்பட்ட கதாபாத்திரத்தில் கார்த்திக் நடிக்கிறார். இது தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் ஜெனரல் எஸ்.ஆர். ஜாங்கிட்டை மாதிரியாக கொண்டுள்ளது. அவர் ஆபரேஷன் பாவரியா வழக்கின் ஒரு பகுதியாக கொள்ளையில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளை கண்டறிய ஒரு சிறப்பு குழுவை வழிநடத்தினார். சுவாரஸ்யமாக சிங்கம் உரிமையில் தனது சகோதரர் சூர்யாவின் கதாபாத்திரமான துரை சிங்கத்துடன் ஒப்பிடும்போது கார்த்திக் தனது விஷயங்கள் மீது ஒரு கட்டளை உள்ளது. மேலும் அவரை யாரையும் வேண்டுமானால் கண்டிக்க முடியும் என்று கூறினார். ஆனால் தலைப்பு பாத்திரத்தை சாதாரணமாக முறையில் தனது வேலையை செய்யும் ஒரு நேர்மையான போலீஸ்காரர் என்று மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் அசல் கதாபாத்திரத்துக்கு உண்மையாக இருப்பதாக குறிப்பிட்டார். படத்தில் கார்த்திகின் உரைகளுக்கு கார்த்திகின் தயாரிப்பு சிவகுமார் பரிந்துரைத்த பிறகு தயாரிப்பு மலிவானது மற்றும் அதே நேரத்தில் தயாரிப்பை எங்கள் சொந்த தயாரிப்பிலிருந்து தொடங்கி விளம்பரப்படுத்த ஊக்குவிக்கும் விரும்பியது என்று குழு தீவிரமாக தேர்ந்தெடுத்தது. தனது பாத்திரத்திற்கு தயாராவதற்காக தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பே கார்த்திக் சென்னையில் உள்ள YMCA வளாகத்தில் காவல் பயிற்சி பெற்றார். படத்தில் முன்னணி பெண் வேடத்தில் நடிக்க ராகுல்பிரீத் சிங் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். தனது கதாபாத்திரத்தை பற்றி பேசுகையில் கார்த்திக் அதில் அவருக்கு ஒரு நல்ல மற்றும் சதை பெற்றுள்ள பாத்திரம் உள்ளது. மேலும் படத்தில் மிகவும் தேவையான நிம்மதியை கொண்டு வருவோம் என்று கூறினார். ஆபரேஷன் பாவரியா வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஓம் பாவரியை அடிப்படையாக கொண்ட முக்கிய எளிதாக ஓமர் சிங் மோமா என்ற பையனை வேடத்தில் அபிமன்யு சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது கதாபாத்திரம் படத்தில் ஒரு தனித்துவமான பாத்திரமாக கருதப்பட்டது. படத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியாக சித்தரிக்க போஸ் வெங்கட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் அந்த பாத்திரம் அவருக்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் ஒரு புதிய அடையாளத்தையும் அளித்ததாக நடிகர் கூறினார். தெலுங்கு நடிகர் R.R. ஸ்ரீனிவாஸ் ஒரு போலீஸ் அதிகாரியாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். படத்திற்கான ஒளிப்பதிவை சத்யன் சூரியன் கையாளவும் திலீப் சுப்பராயன் கதிர் சிவானந்தீஸ்வரன் ஆகியோர் முறையே சண்டு கலை மற்றும் எடிட்டிங் கையாளவும் ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். படப்பிடிப்புங்க டிசம்பர் 2016 இந்த படத்திற்கான புகைப்படப்பிடிப்பு சென்னையில் உள்ள பாலு மகேந்திர ஸ்டுடியோவில் நடைபெற்றதுங்க. இதில் ஃபேஷன் புகைப்படம் கலைஞர் வெங்கட்ராம் கடத்தில் கார்த்திகின் தோட்டத்தில் செல்களை படம் பிடித்தாருங்க. படத்தின் படப்பிடிப்பு ஜனவரி 17 2017 தொடங்கியதுங்க. முக்கிய காட்சிகள் சென்னையில் படமாக்கப்பட்டன. பின்னர் ஒரு குழு பல காட்சிகளை படமாக்க வட இந்தியாவுக்கு சென்றதுங்க. பிப்ரவரி 2017 நடுப்பகுதியில் ஆக்ஷன் காட்சிகளை படமாக்குவதற்காக அணி ராஜஸ்தானுக்கு சென்றதுங்க. மேலும் அட்டவணை 40 நாட்களுக்கு நீடித்ததுங்க. பின்னர் மார்ச் 2017 நடுப்பகுதியில் பூஜை மற்றும் ஒரு 40 நாள் அட்டவணை நடைபெற்றதுங்க. படத்தை முடிந்தவரை உண்மையானதாக மாற்ற வினோத் பிரியன் பிராந்தியங்களில் இருந்து கலைஞர்கள் தீவிரமாக பணியை மாற்றி சென்னையில் அல்லது ஸ்டுடியோக்களில் உள்ள நிலப்பரப்புகளை நகலெடுப்பதற்கு பதிலாக அத்தகைய இடங்களில் படமாக வலியுறுத்தினர். 1980களில் தொடங்கி ஒரு தசாப்தத்திற்கு மேலாக படம் நடப்பதால் வினோத் ஸ்டோரி போர்டில் கிட்டத்தட்ட 150 தளங்கள் உள்ளன. மேலும் பல இடங்களில் செட்களை உருவாக்குவது சாத்தியமில்லை. இதன் விளைவாக பல இடங்களுக்கான இருப்பிட தேடலில் நீண்ட நேரம் எடுத்தது என்று வினோத் கூறியது போல் செட்களை உருவாக்குவதற்கு பதிலாக நன்கு வளர்ந்த இடங்களில் படமாக்க வேண்டியது. படத்தின் இசை மற்றும் 7 பாடல்கள் கொண்ட இந்த இசை தொகுப்பை கார்த்திக் மற்றும் வினோத் ஆகியோருடன் இணைந்து ஜிப்ரான் இசையமைத்துள்ளாங்க. பாடல் ஆசிரியர்கள் தாமரை உமாதேவிங்க, விவேக் ராஜ் முருகன் ரஞ்சித்துங்க, உதயகுமார்
மற்றும் சவுந்தரராஜன் ஆகியோர் இந்த ஆல்பத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலையும் எழுதியுள்ளனர். இசையமைத்த தவிர ஜப்ரான் சேவ் உள்ள பாடலை அஜித்துடன் இணைந்து எழுதினாருங்க. அவர் பாடல்களுக்கு குரல் கொடுத்தாருங்க. டிங்கா டிங்கா தவிர படத்தில் பெரும்பாலும் பாடல்கள் மோண்டேஜாகளாக தோன்றும். இந்த ஒளிப்பதிவு நவம்பர் 2 2014 சென்னையில் உள்ள சத்யம் சினிமாஸ் நடைபெற்ற மென்மையான வெளியீட்டு விழாவில் வெளியிடப்பட்டதுங்க. இந்த படம் தமிழ்நாடு காவல்துறையின் தொடர்ச்சியான கொள்ளை வழக்குகளின் விசாரணையான ஆபரேஷன் பாவரியாவை சித்தரிக்கிறதுங்க. இந்த நடவடிக்கை உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பாவரியா பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு குற்ற கும்பலைச் சேர்ந்த இருவரை சுற்றி கொண்டதுடன் 200 மேலும் கைதிகளும் ஏற்படுத்தியதுங்க. 1990களின் பிற்பகுதியிலும் 2000களின் முற்பகுதியிலும் தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பணக்கார வீடுகளில் ஆயுதமேந்திய கொள்ளையர்கள் தாக்கினர். கும்மிடிப்பூண்டியை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட உடனேயே குற்றவாளிகளுக்கு எதிரான நடவடிக்கை ஜனவரி 2005 அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. அப்போதைய காவல்துறை இயக்குனர் ஜெனரல் SR ஜாங்கிட் தலைமையிலான ஒரு சிறப்பு குழு உத்தரப்பிரதேச காவல்துறை மற்றும் உளவுத்துறை அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து தேடப்படும் குற்றவாளிகளான ஓமா பாவரியா, பிசோரா பாவரியா மற்றும் விஜய் பாவரியா ஆகியோரை கண்டுபிடிக்க பணியாற்றியதுங்க. அப்போதைய காவல்துறை இயக்குனர் ஜெனரல் SR ஜாங்கிட் தலைமையிலான ஒரு சிறப்பு குழு உத்தரப்பிரதேச காவல்துறை மற்றும் உளவு அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து தேடப்படுங்க. பாவரியா, பிசோரா பாவரியா மற்றும் வாஜ்பாரியா கண்டுபிடிக்க பணியாற்றியதுங்க. பல வாரங்களாக தகவல்களை சேகரிக்க குழுக்கள் உழைத்து ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் பஞ்சாப் ஆகிய இடங்களில் உள்ள தொலைதூர இடங்களில் முகாமிட்டு பிசோரா பாவரியா மற்றும் விஜய் பாவரியா ஆகியோரை சுட்டி கொண்டனர். மற்ற முக்கிய சந்தேக நபர்களான ஓமா பாவரியா மற்றும் அசோகா பாவரியா என்ற லட்சுமணன் ஆகியோர் பின்னர் கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு அவர்கள் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டனர். இந்த படம் ஜாங்கிட் மற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு மற்ற அதிகாரிகளுடன் நெருக்கமான ஆலோசனையின் பேரில் உருவாக்கப்பட்டதுங்க. படத்தின் வெளியீட்டிற்கு பிறகு நிகழ்வுகளை யதார்த்தமாக சித்தரித்ததாக ஜாங்கிட் குழுவை பாராட்டினர். மேலும் படத்திற்கான இயக்குனரின் ஆராய்ச்சியை பாராட்டினார்கள். செப்டம்பர் 2017 தயாரிப்பாளர்கள் டீசர் மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு தேதிகளை வெளியிட்டு விளம்பரங்கள் தொடங்கினர். படத்தின் திட்டமிடப்பட்ட வெளியீட்டு தேதி நவம்பர் 17, 2012 அறிவிக்கப்பட்டது. தயாரிப்பு குழுவின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி படத்தின் டீசர் தசரா வார இறுதியில் செப்டம்பர் 27 அன்று வெளியிடப்பட்டது. 2014 அதிகாரப்பூர்வமாக ட்ரெய்லர் தீபாவளிக்கு முன்னதாக அக்டோபர் 17 வெளியிடப்பட்டதுங்க. ரிலையன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் உலகளவிய விநியோக உரிமைகளை வாங்கியதுங்க. அதே நேரத்தில் படத்தின் இசை உரிமைகளை பெற்ற ஆதித்யா மியூசிக் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதியில் படத்தின் உரிமைகளை பெற்றதுங்க. 15 கோடி US $1.8 மில்லியன் மதிப்புள்ள தமிழ்நாடு திரையரங்க உரிமைகள் மற்றும் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் படத்தை அதன் பகுதி வாரியான விநியோகஸ்தர்களான சத்யம் சினிமாஸ் சென்னை, சிவசக்தி தியேட்டர்ஸ் செங்கல்பேட்டை, பாண்டிச்சேரி சுரேஷ், வட ஆற்காடு அலங்கார் தியேட்டர்ஸ் தேவராஜ், தென் ஆற்காடு சினிமா பார்க் கோயம்புத்தூர், பதன் ஃபிலிம்ஸ் திருச்சி தஞ்சாவூர், கந்தசிம் ஆர்ட் சென்டர் மதுரை ராமநாதபுரம், சுப்புராஜ் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் 7G ஃபிலிம்ஸ் சேலம் ஆகியோருக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை, திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் மதுரை ராமநாதபுரம் பிரதேசங்களில் தவிர அனைத்து பகுதிகளும் குறைந்தபட்சம் உத்தரவாதம் MG அடிப்படையில் விற்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் இந்த பிராந்தியங்களில் திரையரங்கு உரிமைகளை விநியோகிக்க அடிப்படை விற்கப்பட்டன. இந்த படம் உலக அளவில் 450க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியிடப்பட்டதுங்க. இது
இதுவரை கார்த்திக் நடித்த படங்களில் மிகப்பெரிய வெளியீடாகுங்க. இப்படத்தின் முன்பதிவுகள் நவம்பர் 15ஆம் தேதி அன்று தொடங்கியதுங்க. சினிமா வெளியிட்ட தொடக்க நாளுக்கான பிரதான திரையை ஒதுக்கியதுங்க. அமெரிக்காவில் படத்திற்கான பிரைமரிய காட்சிகள் நவம்பர் 14ஆம் அன்று இந்த வெளியீட்டிற்கு ஒரு நாள் முன்னதாக நடத்தப்பட்டன. அட்மஸ் என்டர்டெயின்மெண்ட் நாட்டில் திரையரங்கு உரிமைகளை பெற்றதுங்க. படம் 83 இடங்களில் 160 திரையரங்கில் திரையிடப்பட்டதுங்க. திரையரங்கம் இந்த படம் விமர்சன ரீதியாக பாராட்டை பெற்றதுங்க. கார்த்தியின் நடிப்பு, வினோத்தின் இயக்கம் மற்றும் எழுத்து ஆகியவற்றிற்காக பாராட்டுகள் குவிந்தன. புன்னை கதைகளில் தமிழ்நாடு காவல்துறையின் யுகர்த்தமான சித்தரிப்பு சம்பவங்கள் மற்றும் படத்தின் முக்கிய தொழில்நுட்ப அம்சங்கள் தவிர மதிப்பாய்வு திரட்டி வலைத்தளமான ராட்டன டொமாட்டோஸில் 9 விமர்சக மதிப்புரைகளில் 80% நேர்மறையானவையும் சராசரி மதிப்பீடுங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா படத்திற்கு 4/5 நட்சத்திரங்கள் வழங்கி எழுதியதுங்க. ஒரு திறமையான குழுவினர் உதவியுடன் வினோத் விவரங்களை வழங்கியுள்ளாருங்க. அவர்கள் தங்கள் சிறந்த படைப்புகள் சிலவற்றை கொண்டு படத்தை ஒரு ஸ்டண்ட் போலீஸ் த்ரில்லராக உயர்த்தியுள்ளனர். சீனிவாச ராமானுஜ இதை ஒவ்வொரு கணமும் உங்களை திரையில் ஒட்டி கொண்டே இருக்கும் ஒரு சுவாரஸ்யமான போலீஸ் படம் என்று கூறினார். மேலும் எழுத்து ஆராய்ச்சி மற்றும் நடிப்பில் நேர்மை உள்ளதுங்க. தீரனில் பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன. அவற்றை சில படங்களில் போலீசார் எவ்வாறு சித்தரிக்கப்படுகிறார்கள் என்பதை மதிப்பீடு செய்ய வைக்கின்றன. இதற்கு முன்பு பல போலீஸ் படங்களை பார்த்திருக்கிறோம், ஆனால் தீரன் கடுமையான தாக்குகிறது. இந்துஸ்தான் டைம்ஸ் ஹரிச்சரன் புடிப்பட்டி தீரன் ஒரு பிடினமான நடிக்கும் அதிரடி நாடகம். அதன் நீண்ட இயக்க நேரம் மற்றும் படத்தின் முடிவில் மேற்பார்வைகளுடைய சோர்வான காதல் பகுதி இருந்த போதிலும் இந்த செயல்படுகிறதுங்க என்று கூறினார். ஃபிலிம் கம்பானின் சவுத்தின் பரத்வாஜ் ரங்கன் எழுதினார். நிறைய கூர்மையான வேடிக்கையான வரிகள் உள்ளன. மேலும் சிறப்பு அம்சங்கள் தொடர்ந்து வருகின்றன. ஒரு பேருந்தில் சிறப்பாக நடனமாடப்பட்ட அதிரடி நீச்ச போல வினோத்துக்கு தீரன் அதிகாரம் ஒன்று சதுரங்க வேட்டையை விட ஒரு பரந்த முன்னேற்றங்க. அங்கு ஒருவர் நிறைய பொழுதுபோக்கு எழுத்துக்களையே உணர்ந்தாருங்க மற்றும் வேறு எதுவும் இல்லை. அதை எனக்கு நினைக்குங்க. தீர அதிகார படத்திற்கு விருதுகள்: ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் ஜனவரி 10ஆம் தேதி 2018 சிறந்த சண்டை இயக்குனருங்க. எடிசன் விருதுங்க பிப்ரவரி 26 2012ஆம் ஆண்டு சிறந்த நடிகர், சிறந்த படத்தொகுப்பான விருதுங்க. தென்னிந்திய பிலிம் பேர் விருதுகள் ஜூன் 16 சிறந்த திரைப்படம், சிறந்த தமிழ் இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த நடிகர் விமர்சகர்கள், சிறந்த துணை நடிகர், சிறந்த தமிழ் நடிகர். தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் செப்டம்பர் 15-11 2018 சிறந்த திரைப்படம் தமிழ், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர். டெக்கோபாஸ் விருதுகள் பிப்ரவரி 17 சிறந்த இயக்குனர். விஜய் விருதுகள் மே 16 2018 சிறந்த கதை, சிறந்த திரைக்கதை, சிறந்த ஒளிப்பதிவாளர், சிறந்த ஸ்டண்ட் இயக்குனர். தீரன் அதிகாரம் 1 தமிழ் திரைப்படம் உலகை சேர்ந்த நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களிடமிருந்து பாராட்டுகளை பெற்றதுங்க. கார்த்தியின் சகோதரர் சூர்யா உட்பட அவர்கள் சென்னையில் நடந்த சிறப்பு திரையிடலில் படத்தை பார்த்தனர். மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையுடன் கூடிய ஒரு துணிச்சலான படத்தை உருவாக்கியதற்காக குழுவை பாராட்டினர். இயக்குனர் சங்கரும் படத்தை ஒரு அற்புதமான போலீஸ் படம் என்று பாராட்டினர். சென்னையில் நடந்த சிறப்பு திரையிடலில் படத்தை பார்த்த பிறகு விஜய் வினோத்தின் திரைப்படம் தயாரிப்பு பாணி மற்றும் நம்பகத்தன்மையை பாராட்டினார். இந்தியன் எக்ஸ்பிரஸ், த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் பாஸ்போர்ட்ஸ் இந்த படத்தை 2017 இந்த சிறந்த தமிழ் திரைப்படங்களில் ஒன்றாக மதிப்பிட்டன. இது விக்ரம் வேதா மற்றும் பாகுபலி 2 தி கன்ஸ்கொலின் ஆகியவற்றுடன் GMDBயில் சிறந்த 10 இந்திய திரைப்படம் என்று பட்டியலிடப்பட்டதுங்க.
நாயகனை விட்டுவிடுங்கள். ஒருவேளை ரத்னம் மற்றும் ஆசான் கூட அந்த கவிதைக்கு இணையாக யாராலும் முடியாது. கார்டியனின் கிருஷ்ணன் செல்வசேரன் 4/5 நட்சத்திரங்களை வழங்கி ஆசான் தனது முந்தைய ரத்னம் ஒத்துழைப்பை மேம்படுத்த புறப்பட்டார். அப்படி செய்திருக்கலாம் என்று எழுதினார். நியூஸ் 18 இன் கிருபாகர் புருஷோத்தமன் 3/5 நட்சத்திரங்களை வழங்கி தக்லைஃப் நாயகனாக இல்லாவிட்டாலும் அது ஒருபோதும் இருக்க முயற்சிக்காது. இது வழங்குவது ஒரு காந்த முன்னணி செயல்திறன் பகுதிகளாக புத்திசாலித்தனமாக எழுத்து மற்றும் சக்தி விசுவாசம் மற்றும் இழப்பு ஆகியவற்றின் வாய்வை ஆகியவற்றால் நங்கூரமிடப்பட்ட ஒரு கவர்ச்சிகரமான நாடகமாக இது. அது இரண்டாவது செயலில் தடுமாறுகிறது. ஆனால் காமலின் ஒரு நடிப்புக்கு ரத்தத்தின் புதிதமான கோடுகளும் அதை சவாரிக்கு மதிப்புள்ளதாகின்றன. ஸ்பாட்ஸ் போஸ்டின் கணேஷ் ஆகிய நட்சத்திரங்களை கொடுத்து மொத்தத்தில் தக்லைஃபை ஒரு பெரிய விஷயம், இதை பெரிய திரையில் ரசிக்க முடியும் என்று எழுதினார். இந்தியா டூடேயின் ஜனனி கே 2.5/5 நட்சத்திரங்கள் வழங்கி படம் இடைவேளைக்கு முந்தைய அமைப்பை சிறப்பாக கொண்டிருந்தாலும் இரண்டாம் பாதியில் அது ஒரு ஆழமான குழியில் விழுகிறது. மணிரத்னம் போன்ற இரு ஜாம்பவான் கூட திரும்பி செல்ல முடியாது என்று எழுதினார். எக்ஸ்பிரஸின் அவினாஷின் ராமச்சந்திரன் நட்சத்திரம் வழங்கி பெரும்பாலான நேரங்களில் தக்லைஃப் நிகழ்ச்சியை விட அதிகம் சொல்லக்கூடியது என்பதை கருத்தில் கொண்டு படம் ஒரு அதிரடியாக காலேட்டமாக மாறுவதற்கு பதிலாக நாடகமும் ஈழத்தில் அதிகமாக இயங்கி வேண்டியதன என்று எழுதினார். டிடி நெக்ஸ்டின் கௌசிக ராஜாராமன் நட்சத்திரங்களை வழங்கி பலவீனமாக கதையுடன் கூடிய கணிக்கக்கூடிய கதைகளும் இது ஒரு பழைய பாட்டில் உள்ள பழைய மது. மாறாக மணிரத்னத்தின் முந்தைய படைப்புகளின் காட்சிகளில் இருந்து வந்த காக்டெயில் படம் தோல்வியடைந்தது. கடந்து செல்லக்கூடிய மற்றொரு படமாக முடிகிறது என்று எழுதினார். ராதா சீனிவாசன் இந்துஸ்தான் டைம்ஸ் ராதா சீனிவாசன் 2.5 நட்சத்திரங்கள் வழங்கி மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் படத்தை பதிவது பழைய முது திரைக்கதை அதன் ஆவி பாதிலேயே போய்விட்டது என்று எழுதினார். தி விக்கின் சீஜித் நட்சத்திரங்களை வழங்கி சில இடங்களில் இந்த மணிரத்னம் இயக்கிய படம் நாயகன் 2.0 ஆக இருக்க விரும்புகிறது. மற்ற இடங்களில் இது ஜான்விக் பேட்மேன் பிகின்ஸ் அல்லது இந்தியன் 1.5 ஆக மாறுகிறது என்று எழுதினார். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் சுகந்த் 2.5 நட்சத்திரம் வழங்கி தக்லைஃப் உடன் மணிரத்னம் மற்றும் கமலஹாசன் இருவரும் ஏமாற்றம் அடைந்தனர். அவர்களின் பலவீனமான முயற்சிகளில் ஒன்றை வழங்கினார். இந்த அடிபட்ட மரண கதைகளத்தில் மீண்டும் ஒன்றிணைவதற்கு அவர்கள் என்ன பார்த்தார்கள் என்று நன்மை ஆச்சரியப்படுத்தின. NDTVயினர் சாய்வால் சாட்டர்ஜி நட்சத்திரங்களை வழங்கி அதன் மைய கருவின் மையக்குறு ஒன்றை நீட்டிக்கப்பட்டதன் மூலம் அடுத்து பார்க்கும்போது வசூல் சாதனைங்க. ஜூன் 10 2025 நிலவரப்படி 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி தக்லைஃப் இந்தியாவில் 44.75 கோடி $5.3 மில்லியன் மற்றும் $4.8 மில்லியன் வசூலித்துள்ளது. உலகளவில் மொத்தம் 85.5 கோடி $10 மில்லியன் தக்லைஃப் வணிக ரீதியாக தோல்வியடைந்தது. சமீபத்திய காலங்களில் இந்தியன் 2 கேம் சேஞ்சர் மற்றும்
கங்குவா போன்ற பிற முக்கிய தமிழ் மற்றும் தெலுங்கு பேரொலிகளை விட அதிக இழப்பை சந்தித்தது. விற்பனைக்கு முந்தைய பதிவுகள். தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 1, 2025 அன்று தமிழ்நாடு மற்றும் பிற பகுதிகளில் முன்பதிவுகளுக்காக திறக்கப்பட்டது. படத்திற்கான அதிக எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் விற்பனைக்கு முந்தைய புள்ளி விவரங்களை மிதமானவை என்று பிங் வில்லா தெரிவித்துள்ளது. ஜூன் 3 நிலவரப்படி இந்தியா முழுவதும் இந்த படம் 6 கோடியே $7,10,000 முன்கட்டியே முன்பதிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் 5,90,000க்கு அதிகமாக வசூல் உலகில் இந்த படம் சிறப்பாக செயல்பட்டது. மொத்தம் முன்பதிவு 13.5 கோடி $1.6 மில்லியன் ஐ எட்டியது. 7.5 கோடி 89,890,000 சர்வதேச சந்தைகளில் இருந்து வந்தது. வட அமெரிக்கா வலுவான வெளிநாட்டு பிரதேசமாகும். ஜூன் 4 நிலவரப்படி இந்த படம் தமிழ்நாட்டில் முதல் முதலில் 8.25 கோடி $9,80,000 8.50 கோடி $1 மில்லியன் முன் விற்பனை. தமிழ்நாட்டிற்கு வெளியே முன் விற்பனை மிதமானது. கேரளாவில் இந்த படம் தோராயமாக $60,71,000 சம்பாதித்தது. அதே நேரத்தில் தெலுங்கு மாநிலங்கள் மற்றும் வட இந்தியாவின் ஒருங்கிணைந்த முன்பதிவுகள் மேலும் 1 கோடியை சேர்த்தன. இந்தியா. ஜூன் 4 இந்த திரைப்படம் அதன் முதல் நாளில் உள்நாட்டில் 40 கோடி $4.7 மில்லியன் 50 கோடி $5.9 மில்லியன் வசூல் செய்ய 2.4 மில்லியன் என்று எதிர்பார்த்தன. இந்த புள்ளி விவரங்கள் ஹாசனின் முந்தைய படங்களான விக்ரம் 33 கோடி மற்றும் இந்தியன் 30 கோடி ஆகியவற்றுக்கு பின்னால் வைத்திருந்தாலும் படத்தின் வரையறுக்கப்பட்ட சந்தை ஊடுருவலை கருத்தில் கொண்டு கணிப்புகள் இன்னும் வலுவாக இருப்பதாக தொழில்துறை ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர். முன்கூட்டியே முன்பதிவு செய்த பிறகு தக் லைஃப் தமிழ்நாட்டில் 16 கோடி $1.9 மில்லியன் உடன் திறக்கப்படும் என்று மதிப்பிடப்பட்டது. இது சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் செங்கல்பட்டு போன்ற நகர்ப்புறங்களில் வலுவாக தொடங்கி இயங்கியது. ஒட்டுமொத்தமாக படம் இந்தியா முழுவதும் அதன் முதல் நாளில் தோராயமாக 17 கோடி $2 மில்லியன் வசூலித்தது. இருப்பினும் படம் அதன் இரண்டாவது நாளில் 50% சரிவை கண்டது. 7.50 கோடி $7 வசூலித்தது. மேலும் 2 நாட்களில் 24.50 கோடி $2.9 மில்லியன் வசூலித்தது. இந்த படம் அதன் 4 நாள் நீட்டிக்கப்பட்ட வார இறுதியில் இந்தியாவில் 43.25 கோடி $4.8 மில்லியன் வசூலித்தது. 3.8 மில்லியன் வசூலித்தது. அதை தொடர்ந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா 3.25 கோடி $3,80,000, கேரளா மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகள் உடைய 2.25 கோடி $2,70,000 வசூலித்தன. படத்தின் நடிப்பு வர்த்தக ஆய்வாளர்களால் பேரழிவு தரக்கூடியதாக கருதப்பட்டது. உள்நாட்டில் தக் லைஃப் 50 கோடி $5.9 மில்லியன் வசூலை தாண்டி வாய்ப்பில்லை. இது ஒரு உயர்மட்ட கமலஹாசன் படத்திற்கு முன்னோடியில்லாத வகையில் மோசமான வெற்றியாகும். குறிப்பாக இந்தியன் 2 படத்தின் மந்தமான வரவேற்பு இருந்த போதிலும் அதன் மொத்த வசூலுடன் ஒப்பிடும்போது உள்ளூர் வாக்குப்பதிவு மோசமாக இருந்தது. விநியோகஸ்தர்கள் மற்றும் கண்காட்சியாளர்களுக்கு ஒட்டுமொத்த திரையரங்க இழப்பிற்கு பங்களித்தது. வார நாட்களில் இந்த படம் தொடர்ந்து சிரமப்பட்டு திங்கட்கிழமை 2.25 கோடி $2,70,000, செவ்வாய்க்கிழமை 1.25 கோடி $2,10,000 மற்றும் புதன்கிழமை 1,50,000 வசூலித்தது. இதன் மூலம் அதன் முதல் வார உள்நாட்டு மொத்த வசூல் சுமார் 46 கோடி $5.4 மில்லியன் ஆக இருந்தது. கன்னட மொழி குறித்து ஆசானின் கருத்துக்கள். சர்ச்சை காரணமாக கர்நாடகாவில் வெளியீடு இல்லாதது வசூலை பாதித்தது. வர்த்தகம் ஆய்வாளர்கள் தோராயமாக 5 கோடியே
90,000 வருவாய் இழப்பை மதிப்பிட்டுள்ளன. பிற பிரதேசங்கள். சில வெளியீடுகள் இந்த படம் கமல்ஹாசனின் இதுவரையிலான மிக உயர்ந்த சர்வதேச தொடக்கமாக இருக்கலாம் என்று தெரிவித்தன. தயாரிப்பு பட்ஜெட் ஃப்ரீயம் வீடியோ ஆன் டிமாண்டின் நெட்ஃபிலிம்களில் உடனான ஸ்ட்ரீமிங் ஒப்பந்தம், சரேகமாவுடன் ஆடியோ ஒப்பந்தம் மற்றும் ஸ்டார் விஜயுடன் செயற்கைக்கோள் ஒப்பந்தம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் படம் 250 கோடி 30 மில்லியன் வசூலித்திருக்க வேண்டும் என்ற தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. தக்லீஃப் அதன் மூலம் நாளில் சர்வதேச அளவில் சுமார் 25 கோடி 3 மில்லியன் 35 கோடி 4 மில்லியன் வசூலித்தது. உலகளவில் 25 கோடி 8 மில்லியன் வசூலித்தது. இருப்பினும் இது வெளிநாடுகளில் 19 கோடி 2.2 மில்லியன் வசூலித்தது. உள்நாட்டு நிகழ்ச்சியை விட ஒப்பீட்டளவில் வலுவான தொடக்கமாகும். சர்ச்சைகள். சிலம்பரசன் கூறிய தொழில் தடை. 2024 மே மாதம் சிலம்பரசன் சேர்க்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே தயாரிப்பாளர்கள் ஐஸ்வரி கணேஷ் அவரை நீக்க கோரினார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கவுன்சிலால் நடிகருக்கு வழங்கப்பட்ட சிவப்பு இருப்பதாக குற்றம் சாட்டினார். இது கரோனா குமாரை முடிக்கும் வரை புதிய திட்டங்களை ஏற்றுக்கொள்வதை தடை செய்கிறது. இது வளர்ச்சி நரகத்தில் உள்ளது. இருப்பினும் சிலம்பரசன் தனக்கு சிவப்பு அட்டை கிடைத்ததை மறுத்தார். கமல்ஹாசனுக்கும் முன்னணி ஒரு நடிகைகளுக்கும் இடையிலான வயது வித்தியாசம். படத்தின் ட்ரெய்லர் ஆசானின் கதாபாத்திரம் திர்ஷாவின் கதாபாத்திரத்துடன் காதல் உறவு காணப்பட்டது. ட்ரெய்லரில் அபிராமிக்கும் ஆசானுக்கும் இடையிலான ஆழமான உதயச்சாய காட்சியம் காட்டப்பட்டுள்ளது. ஆசானுக்கு நடிகர்களுக்கும் இடையிலான 29 வயது வித்தியாசம் காரணமாக இந்த சித்தரிப்பு சில பார்வைகளிடமிருந்து விமர்சனங்களை பெற்றது. மணிரத்னம் கவலைகளை எழுப்பினார். இதுபோன்ற வயது வித்தியாசங்கள் நிஜ வாழ்க்கையில் அசாதாரணமானது அல்ல என்று நடிகர்களை விட கதாபாத்திரங்கள் சூழலில் காதலை பார்க்க பார்வையாளர்களை ஊக்குவித்தார். கமல்ஹாசன் கன்னட தமிழ் கருத்து. மே 28 2025 பெங்களூருவில் நடந்த படத்திற்கான விளம்பர நிகழ்வின் போது கமல்ஹாசன் தமிழ் மொழியிலிருந்து கன்னட மொழி உருவானதாக குறிப்பிட்டார். இந்த கூற்று பலரிடமிருந்து விமர்சனங்களை பெற்றது. பலர் இந்த கூற்று உண்மைக்கு மாறான மற்றும் கலாச்சார ரீதியாக உணர்ச்சியற்றது என்று கருதினார். மறுநாள் கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை KFCC 2 நாட்களுக்குள் ஆசான் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் மற்றும் இல்லையெனில் படம் மாநிலத்தில் வெளியிட தடை விதிக்கப்படும் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டது. மே 30 ஆசானின் மன்னிப்பு கேட்க மறுத்தால் படம் தடை செய்யப்பட்டதாக KFCC அறிவித்தது. பின்னர் இந்த பிரச்சனை கர்நாடக உயர் நீதிமன்றம் முன் கொண்டுவரப்பட்டது. ஜூன் 5 அன்று கர்நாடகாவில் படத்தை வெளியிடுவதில்லை என்று தானே முடிவு செய்ததாக ஆசான் கூறினார். நீதிபதி நாகப்பிரசன்னா விசாரணையை ஜூன் 10 ஒத்திவைத்தார். அதே நாளில் தமிழ் திரைப்பட செயலில் உள்ள தயாரிப்பாளருக்கு சங்கம் ஜூன் 5 கர்நாடகாவில் படத்தை வெளியிடுவதை உறுதி செய்வதற்காக தடை நீக்குமாறு KFCC-யிடம் கோரிக்கை விடுத்தது. ஜூன் 5 கர்நாடகாவில் மன்னிப்பு கேட்காமல் வெளியிட ஆசானின் முடிவு சில ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்களால் ஆதரிக்கப்பட்டது. சமூக ஊடகங்களில் என்று டேக் பிரபலமாகியது. திர்ஷாவின் கன்னட வசனங்களுக்கு டப்பிங் செய்த ஸ்பாஸ் சார்கே தானும் படத்தில் ஒரு பகுதியாக இருப்பதால் புறக்கணிப்பு ஏமாற்ற வைப்பதாக கூறினார். ஆனால் ஆசானின் கூற்றுக்கு அவர் எதிரானவர் என்று கூறினார். ஜூன் 14 அன்று இந்திய உச்ச நீதிமன்றம் கர்நாடகாவில் படத்தை வெளியிட வேண்டும் என்று வாதிட்டது. கும்பல் அச்சுறுத்தல்களால் சட்டத்தை ஆணையிட முடியாது என்று கூறியது. இருப்பினும் இந்த படத்தின் கர்நாடக விநியோகஸ்தர்கள் படத்தை அங்கு வெளியிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தனர்.
முத்துமலை என்பது 2025ஆம் ஆண்டு கமலஹாசன் சிலம்பரசன்